இந்த சாதி ஒழிப்பு அப்படிங்கிறாங்களா, இது வந்து உண்மையிலே தமிழர்கள் தான் அந்த சாதி ஒழிப்பை வந்து முதன்மைப்படுத்தினதா அப்படின்னா உலகத்தில் வந்து கிடையாது. உலகத்தில் வந்து சாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கின ஒரு குழு தான் இந்த யூத கூட்டம் அப்படிம்பாங்க. யூதர்கள் இவங்க வந்து சிவத்தை எதிர்த்து வந்த ஒரு கூட்டம். அதாவது சிவனை எதிர்த்து வந்த ஒரு கூட்டம். சிவன் அப்படின்னு இருக்கும்போது அங்கே சாதி சனம் ஒற்றுமையாக தான் வாழ்ந்தாங்க தமிழ் குடிகள். ஆனால் இதில் யூத கலப்பினம் வரும்போது தான் அந்த சிவனுடைய நெறிகளை சுத்தமாக காலி பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை ஒழிச்சிட்டோம்னு சொல்லுவான் பாருங்க ஒருத்தன் கண்ணாடி போட்டுக்கிட்டு, ஒரு வக்கீல் ஒருத்தன், அவன் பேர் கூட நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். அவன் வாக்கிய பஞ்சாங்கத்தை ஒழிச்சிட்டாங்கன்னா அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் யாருது யோசிக்கணும்ல. வாக்கிய பஞ்சாங்கத்தை நாங்கள் உலகத்துலேருந்து நீக்கிட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்கன்னா அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் யாருதுன்னு சொல்லல பாருங்க. அவன் வாக்கிய பஞ்சாங்கம் யாருதுன்னு சொல்லாமல் வாக்கிய பஞ்சாங்கத்தை நாங்கள் ஒழிச்சிட்டோன்ட்டு மட்டும் சொல்கிறான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த யூதர்கள் வந்து அந்த சிவன் அந்த தமிழர்களுடைய நெறிகளை வந்து தன்னுடைய தன்வயப்படுத்துறது, அதை மாற்றி கதை எழுதுறது, அவங்களுக்கு தகுந்த மாரி தெரிஞ்சு கதை எழுதுறது, அதில் வர்றது தான் இந்த வட்டி தொழில். நீங்கள் சொல்கிறது எல்லாமே அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வட்டி தொழில் வந்து சைவத்தில் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா வள்ளலுக்கு வண்ணம் என்ன வண்ணமே. அதனால தான் இங்கே உள்ளவங்க குடை வள்ளல், பாரி வள்ளல் அப்படின்னா வள்ளல் அப்படிங்கிறாங்க. இறைவனையே வந்து வள்ளல்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் வழங்குறவர் அப்படிங்கிறது பொருள். ஆனால் இவங்க கதையில் மட்டும்தான், அந்த யூதர்கள் கதையில் மட்டும்தான் லட்சுமி வந்து திருமால் லட்சுமிலாம் வட்டிக்கு வாங்கின கதைன்ட்டு அங்கே அதை வந்துக்கிட்டு வரும். தமிழில் வந்து அப்படி வராது. தமிழில் வந்து அந்த மாதிரி வராது. எல்லாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை அவங்க தெரிச்சுக்கிட்டாங்க. திருமாலுக்கும் கமலுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இங்கே உள்ள திருமாலுக்கும் ரங்கராஜ பாண்டேவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஏன்னா தமிழுக்கும் அவனுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. தமிழர்களுடைய விஷயங்களை எடுத்து அவங்களுக்கு தகுந்த மாரி திரிச்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் அவங்களுக்கு கீழே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதாவது யூத இனம் ஒன்று நீங்கிட்டு தமிழர்கள் நெறியிலையும் நாங்கள் தான் வந்து இந்து மதம்னு திரிச்சு வச்சு தலைங்கன்னு தங்குவோம். அப்படி இல்லைன்னா இதுலேருந்து மாதிரி கிறிஸ்தவத்துக்கு போ, இல்லை இதுலேருந்து மாதிரி முஸ்லீமுக்கு போ அப்படின்ட்டு இங்கே உள்ள மக்களை வந்து உளவியல் ரீதியாக டார்ச்சர் பண்ணுறது. நீங்கள் உளவியல் ரீதியாக இங்கே விஷயங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறது. ஒன்றும் கிறிஸ்தவம் இஸ்லாம்லாம் ஒன்றும் 7 கண்டத்துக்கு அங்கிட்டலாம் கிடையாது. 7 கண்டத்துக்குள்ளே தான் இருக்குது. அதை முடிக்கணும் அப்படின்னா அது வேறு மாதிரி அதே காலமே முடிச்சு வச்சுட்டு போயிடும். அது கொஞ்சம் நாளாகும். அது வந்து இந்த கலியுகம் முடிகிறதுக்குள்ளே அதெல்லாம் முடிஞ்சிடும். இந்த புது இந்த போலி மதங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்து காலியாகிடும். அதுக்கப்புறம் வந்து சத்தியம் அறம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு மனிதர்கள் வந்து